வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், பொரியல் மாதிரி யூஸ் பண்ணலாம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அப்பத்துக்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம். அவியல் பண்ண போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு இன்றைக்கி அவியல் பண்ண போகிறோம். கேரட்டு, கொத்தவரங்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், வாழைக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சு இதை வந்து எல்லாத்துலேயும் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சு இப்போ வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சிடலாம். இது கத்திரிக்காய். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சேனங்கிழங்கு இது கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போது நாம் வந்து ஒரு 3 பச்சை மிளகா, 3-4 பச்சை மிளகாயை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பும் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி போட்டுக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி. ரொம்ப சூப்பரான கேரளாவில் ஃபேமஸான ஒரு அவியல்ன்றது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இதை மூடி வச்சிருப்போம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சாச்சு. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய், இன்னொரு 2 பச்சை மிளகா, இந்த ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதில் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் ஃபஸ்ட்டு வெந்துட்டோம். குக்கரை இதை வெயிட் போட்டு ஒரு 2-3 சத்தம் விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா காய் வெந்ததுக்கப்புறம் எப்படி இதை ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போது காயெல்லாம் வெந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மெயினாக தேங்காய் எண்ணெய். அவியல்னாலே ஓரளவுக்கு தெரியும் எல்லாருக்கும். தேங்காய் எண்ணெய், கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒன்று, நல்லாவும் இருக்கும். அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் விடணும். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் பார்க்கறதுக்கே எப்படி இருக்குதுங்க. ஒயிட்டாக இருக்குது தேங்காய் எண்ணெய் விட்டாலே. நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சத உடனே வச்சாச்சு. இது வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது 3 அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருக்கிறது லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து, இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நான் சும்மா லைட்டாக தான் சேர்த்துக்கிறேன். இதில் அவியல் வந்து கல்யாண வீட்லேயும் இதுலேயும் போடுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம். அதை ஆக்சுவலாக இது வந்து அடைக்கும் அவியல் செட் ஆகும், சப்பாத்திக்கு செட் ஆகும், தோசைக்கு சாப்பிட்லாம், அப்பத்துக்கு சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வெஜிடபிள்ஸும் நிறைய சேரும். இப்போது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் அந்த பச்சை தேங்காய் போட்டிருக்கிறதுனால அதோடைய கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே
இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் லாஸ்ட்டில் தயிர் விடுறது இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதலே காய் வேகும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவியல் எப்படி இருக்கணுமோ அப்படி ரெடியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டோம்னாக்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். உப்பு ஆக்சுவலாக சேர்த்தாச்சு. இதான் சும்மா ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா ஒரு எப்படி தேங்காய் எண்ணெய் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமோ அதே மாதிரி இன்னொரு பொருளுமே இதுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா தான் இது சேர்க்க போகிறோம். அதில் இது வந்து ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கட்டி தயிர் நல்லா ஒரு 2 கரண்டி கட்டி தயிர் இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப இது போட்டால் தான் அந்த அவியலுக்கு உண்டான ஒரு டேஸ்ட்டே வரும். இப்போது தயிர் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்த விட்டால் தான் இது வந்து ஒரு அவியல்னாலே நல்ல சூப்பரான வாசனை. இப்போ அந்த தயிர் சேர்த்த உடனே தான் நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ பாருங்கள், இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா காய்களும் சேர்த்து இதை நம்ம வந்து ஒரு சண்டேஸ் இது அடையோட ஸ்பெஷல் அவியல் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆப்பத்தோடு சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம். நம்ம வந்து எதானா ஒரு சாம்பார் சாதத்தோடு சேர்த்து கூட இதை வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எல்லாருக்கிட்டேருந்தும் கமெண்ட் எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.